வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 4ல இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னா லாந்தனைடு கான்ட்ராக்ஷன், அப்புறம் காஸ் ஆஃப் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன், கான்சிக்வன்ஸ் ஆஃப் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் மார்க் ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் அண்ட் வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் வந்து புக் பேக் கொஸ்டின் மார்க். இது 3 மார்க்ல ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஆஃப் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 3 பார்ட்டுமே ரொம்ப முக்கியம். அப்புறம் இதோட ரிலேட்டாக சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைடு கொஸ்டின் ஒன்று புக் பேக்கில் இருக்குது. அதையும் நான் அதில் வந்து சொல்ல போகிறேன் ஒரே வீடியோவில். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். லாந்தனைடு கான்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் லாந்தனைட்ல இருந்து என்ன இருக்கும்னா லுட்டீசியம் வரையும் இருக்கும். அது என்ன ஆகுது அப்படின்னா அதோட அட்டாமிக் சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வர்றது தான் வந்து என்னன்னா லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. அப்படி லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால ஒரு சில கான்சிக்வன்ஸ் நடக்குது. அப்போனா ஒரு சில விளைவுகள் ஏற்படுது. அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்துடலாம் லாந்தனைடு கான்ட்ராக்ஷனா என்ன. As we move across 4f series, the atomic and ionic radii of lanthanides show gradual decrease with increase in atomic number. ஸோ அட்டாமிக் நம்பர் கூட கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அயானிக் ரேடியும் சரி இல்லை அட்டாமிக் ரேடியும் சரி குறைஞ்சிக்கிட்டே போகுது, கிராஜுவல் டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ் ஆஃப் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன். எதுக்கு சார் அந்த லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் நடக்குது, காரணம் என்ன? லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் நடக்குதுல்ல, அது நடக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் சொன்ன மாதிரி 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. 4f subcell have a diffused shape, அதாவது ஒரு irregular ஷேப்பாக இருக்கும், டிஃப்யூஸராக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால therefore the shielding effect of the 4f electron relatively poor. அது டிஃப்யூஸ்டு ஷேப்பாக இருக்கிறதுனால அதனுடைய ஷீல்டிங் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப பூவராக இருக்கும். அப்போ ரொம்ப கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? ஷீல்டிங் கம்மியாக இருந்தால் எஃப்ஐடி நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எஃப்ஐடி நியூக்ளியர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் 4fல இருக்கிற எலக்ட்ரானை தன்னை நோக்கி நியூக்ளியஸ் நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். அதான் நடக்குது. ஹென்ஸ் வித் இன்க்ரீஸ் த நியூக்ளியர் சார்ஜ் த வேலன்ஸ் செல் இஸ் புல்ட் ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் நியூக்ளியஸ் நோக்கி இழுக்குது. And the size of Ln3+, அதாவது லாந்தனத்தினுடைய காமன் ஃபார்ம் இது லாந்தனம் அயான் Ln3+ அயான் டிக்ரீசஸ், அதனால குறையுது. ரீசன் இதுதான். 4f சப்செல் வந்து டிஃப்யூஸ்டு ஷேப்பு, அதனால அது புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்ல வச்சிருக்கு. அதனால எஃப்ஐடி நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுது. அது என்ன பண்ணுதுன்னா 4f சப்செல்ல இருக்கக்கூடிய அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை நியூக்ளியஸ் நோக்கி இழுக்குது. அதுதான் இந்த லாந்தனம் அயான் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம். அதுதான் லாந்தனைடு கான்ட்ராக்ஷனுக்கும் காரணம் அப்படின்றாங்க. சரிங்க சார், இப்படி லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால ஏதாவது பாதிப்புகள் இருக்குன்னா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதை தான் படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா கான்சிக்வன்ஸ் ஆஃப் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். 2 கான்சிக்வன்ஸ் இருக்குது. எங்க சொன்னேன் கான்சிக்வன்ஸ்னா விளைவுகள். இந்த லாந்தனைடு கான்ட்ராக்ஷனால ஏற்பட்ட விளைவு வந்து என்னன்னா ஒன்று பெசிசிட்டி டிஃபரன்ஸ் ஆகும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் அமாங் த லாந்தனைட்ஸ். ஸோ லாந்தனைட்ல ஒரு சிலதுல சிமிலாரிட்டிஸ் இருக்கும். வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பெசிசிட்டி டிஃபரன்சஸ். As we move from cerium-3+ to lutetium-3+, the basic character of lanthanides ions decreases. நம்ம சீரியத்திலிருந்து லுட்டீசியம் மூவ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பேசிக் கேரக்டர் குறையுது அப்படின்றாங்க. எதனால் அப்படின்னா due to the decrease in the size of lanthanides ion, the ionic character of LNOH bond decreases, which result in the decreasing in basicity. சைஸ் குறைய குறைய அந்த LNOH பாண்டுடைய அயானிக் கேரக்டர் குறையுது. அப்போ அயானிக் கேரக்டர் குறைஞ்சிச்சுன்னா கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நமக்கு பேசிக் கேரக்டர் குறையுது அப்படின்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமா. the ionic character of LNOH bond decreases which result in the decreasing in the basicity. இது ஃபர்ஸ்ட் கான்சிக்வன்ஸ். செகண்ட் கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னா similarities among the lanthanides. Very small change in radii of lanthanides, their chemical properties quite similar. ஏன்னா ஒரு இதுக்கு இன்னொரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சேஞ்சஸ் தான் இருக்கும். we move left to right, அந்த அயானிக் ரேடியஸ் சைஸ் ரொம்ப 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 கம்மியாக தான் டிஃபர் ஆகும். அதனால அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலராக இருக்குன்றாங்க. The elements of the second and third transition series resemble each other more closely than the elements of the first and second transition series. இதுதான் எக்ஸாம்பிள் பார்த்துக்கங்களா. ஃபர்ஸ்ட் சீரிஸ், செகண்ட் சீரிஸ், தேர்ட் சீரிஸ் அது சொல்லக்கூடியதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, the elements of the second and third series transition series resemble each other. பாருங்க, இதான் தேர்ட், செகண்ட் அண்ட் தேர்ட்.
இது வந்து பாருங்க இதனுடைய அட்டாமிக் ரேடி 145 பிகோமீட்டர். 5D சீரீஸில் இதோட அட்டாமிக் ரேடி வந்து பார்த்தீங்கன்னா 144 பிகோமீட்டர். இது ரெண்டும் க்ளோஸாக இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து டிஃபர் அதிகமாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க the elements of the second and third transition series resemble each other more closely than the elements of the first and second transition series. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கங்களா இந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் சொல்லக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளைடு கொஸ்டின் ரிப்பீட்டட் 2 மார்க் கொஸ்டின். இது 3 மார்க்லையும் கேட்குறாங்க. அவுட் ஆஃப் LuOH thrice அண்டு LaOH thrice which is more basic and why? இந்த ரெண்டுல யார் மோர் பேசிக் சொல்லணும், அது வந்து ஏன் அப்படின்னு சொல்லணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க தங்கங்களா. லேந்தனம் தான் ஃபர்ஸ்ட் வரும். லேந்தனம் 3+, லுட்டீசியம் கடைசியா வரும். லுட்டீசியம் 3+. we move from left to right. என்ன ஆகும்? the ionic radius என்ன தங்கம்? decreases. அப்ப அயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் ஆச்சு அப்படின்னா எது கேரக்டருக்கு டிக்ரீஸ் ஆகும்? பேசிக் கேரக்டர் டிக்ரீசஸ். பேசிக் கேரக்டர் டிக்ரீசஸ். ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் எழுதுனா போதும். நான் சொல்றது மட்டும் எழுதுங்க, வேற ஒன்று டிக்ரீசஸ். சரிங்களா? அதனால நீங்களே சொல்லுங்க, LuOH thrice மோர் பேசிக்கா, LaOH thrice மோர் பேசிக்கா? யாரு நமக்கு தெரிஞ்சு LaOH thrice இஸ் மோர் பேசிக் தேன் யாருமா? தேன் LuOH thrice. வேற என்ன பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு LuOH thriceல அயானிக் கேரக்டர் குறையுது, கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் LaOH thriceல அயானிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது, கோவலன்ட் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா சார்? எனக்குலாம் தான் குழப்புது சார் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்டே போதும். when we move the left to right the ionic radius decreases, basic character decreases. So the LaOH thrice is more basic than LuOH thrice. அவ்வளோதான் முடிஞ்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.